அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11/3/2025 நேற்று ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன். ஐசிஐசிஐ லம்பார்டு 15 மினிட்ஸ் டைம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1688 இந்த இடத்துக்கு வந்தால் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து அந்த இடத்த டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருந்ததுனால அதால் வந்துட்டு மேற்கொண்டு போக முடியல. ஆனால் இந்த 1688 அப்படின்றது லெவலில் வந்துட்டு டச் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரேட் எடுத்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 25 ருபீஸ் மேலே அப் ஆகிருக்குது. ஸோ ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சேன், அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. திரும்பவும் வந்து மார்க்கெட் கீழே வரும்போது கரெக்டாக அதே ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலை வந்துட்டு நம்ம அலர்ட்டு கூட போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல அலர்ட் வந்து செட் பண்ணிடுச்சு. நாளைக்கு வந்து 1706க்கு மேலே வந்துட்டு ஓப்பன் வச்சுச்சு அப்படின்னா நல்லா மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அலர்ட் செட் பண்ணிட்டுக்குது, பார்க்கலாம். ஸோ இது நேற்றோட ஸ்டாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிபிசிஎல், பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஸ்டாக் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்கு நிஃப்டியில். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் வச்சுருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு நாளைக்கு 261 கிட்ட வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது முதல் ஸ்டாக். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வச்சுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஓகே 631 கிட்ட வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டச் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா கூட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.